வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. TSS செல் கழகத்துக்காக எங்களுடன் இன்று இணைந்திருக்கின்றார் மங்கையர்கரசி சிவசுப்பிரமணியம் அவர்கள். இந்தியாவிலே இவர் பெரிய ஒரு சமூக சேவை ஆற்றி வருகிறார். அதைவிட கைவினைப் பொருட்கள் அழகாக செய்து மக்களுக்கு காட்சிப்படுத்தி பலரையும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு வினைத்திறன் வாய்ந்த பொருட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே உருவாக்கம் என்பது இறைவன் எங்களுக்கு தந்த ஒன்று. இறைவன் எங்களை படைத்தான், நாங்கள் மற்றவரை படைக்க வேணும் அல்லது திறமைகளை படைக்க வேணும் என்ற ஒரு நோக்கம். அந்த வகையிலேயே மங்கி அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் மிக திறமையான ஒரு பெண்ணாக இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எல்லா பெண்களும் தங்களை வெளிப்படுத்துவதில்லை, ஆனால் இப்படி வெளிப்படுத்துகிற பெண்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் அவருடன் ஒரு சிறு பேட்டி எடுக்கலாம் என்று எனக்கு ஒரு நேர்காணல், அதாவது பேட்டி என்பதற்கு பல ஒரு நேர்காணல். அவர் ஒரு சிறந்த பெண்மணியா இருக்கிறார். இப்படி அவருடைய வளர்ச்சியில் இப்படியான விடயங்கள் அவர் உருவாக்குகிறார் என்பது இன்னொரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இது ஒரு விழிப்புணர்வான நிகழ்வாகத்தான் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே மங்கையுடன் ஒரு சில நிமிடங்கள். வணக்கம் மங்கை அவர்களே. வணக்கம். வணக்கம். எப்படி இப்படி ஒரு ஆற்றல் உள்ள பெண்ணாக நீங்கள் இருப்பது என்ன அதின் பின்னணி என்று நான் கேட்கிறேன். நான் 1998 என்னுடைய கணவர் காலமாயிட்டாரு. அப்ப நான் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்திருந்தேன். அதுக்கப்புறம் நான் பல போட்டிகள்ல கலந்துக்கும் பொழுது நமக்கும் திறமை இருக்கு, சரி படிக்கணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில அப்ளிகேஷன் வாங்கி போட்டு பிலிட் 3 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MA முடிச்சேன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு படிச்சேன் தமிழ். அப்ப நீங்க திருமணமான பின்னர் தான் படிச்சீங்க? திருமணம் ஆனதுக்கு அப்புறம் படிச்சீங்க? அப்புறம் படிச்சேன். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். ஏனென்றால் கணவர் இறந்த பின்னும் சிலர் சோகத்தில ஆழ்ந்திருப்பார்கள் அல்லது என்ன செய்வதென்று புரியாமல் இருப்பார்கள். அந்த நேரத்துல நீங்கள் இப்படி ஒரு கல்வி சூழலை உருவாக்கி உங்களை என்னுடைய திறமையை வளர்ப்பது மிக மிக சிறப்பு. 2 பையன், பொண்ணு. பையன் பெரியவன் 8th படிச்சுட்டு இருந்தான், 10th பொண்ணு. இன்னொரு பையன் சின்ன பையன் 5வது தான் படிச்சுட்டு இருந்தான். 3 குழந்தைங்களையும் படிக்க வைக்கும் போது நானும் படிச்சேன். இப்ப 3 பேருமே, பெரிய பொண்ணு MCA, பையன் சிவில் இன்ஜினியர், இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எல்லாருக்குமே கல்வியை கொடுத்திருக்கேன். கல்விதான் எங்களை உயர்த்தினது. நிச்சயம். அதான் உங்களோட வாழ்க்கையில், அதாவது ஒரு ஒளி போனால் மற்ற ஒளி எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அதாவது கணவன் ஒரு குடும்பத்தில இழந்தால் அது மிக கடுமை. அதாவது என்னென்றால் ஒரு பெண் தான் முழு சுமையையும் ஏற்க வேண்டிய சூழல். அவ பெண்ணாக இருந்து 3 பிள்ளைகளுக்கு தாயாக இருந்து பிள்ளைகளையும் படிப்பித்து உயர்நிலைக்கு ஆக்கி இருக்கிறார் என்றால் உண்மையிலேயே திறமையான மிக ஆளுமையுடைய பெண்ணாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்கிறோம். அதாவது கல்வி என்ற ஒரு பயிருக்கு கண்ணீர் என்ன மழை வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த கண்ணீராக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த குழந்தைகளை கல்வி திறமையோட ஊட்டி இருக்கிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்ற சவாலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயம் உண்மையிலேயே உங்களை போன்ற பெண்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். இப்ப அதாவது கணவன் இழந்தால் சோர்விலேயே இருந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் அதுக்கு பிறகுதான் சவாலான ஒரு வாழ்க்கையை எதிர்நோக்கி. அது எப்படி சாத்தியமானது? உங்களுக்கு பிள்ளைகளும் இருக்க, நீங்க பாடசாலைக்கு பல்கலைக்கழகங்களோ கல்லூரிகளுக்கு போய் எப்படி படிச்சீங்க அந்த நேரம்? எப்படி? நம்ம 3 குழந்தைங்களும் நல்லா இருக்காங்க. இப்ப கல்யாணம் ஆயிட்டு 2 பேத்தி, 2 பேரா இருக்காங்க. பொண்ணுக்கு 2 பொண்ணு. 10th இப்போ நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. இந்த பேத்தி நல்லா படிச்சிருக்காங்க. நல்லா பசங்களும் படிக்கிறாங்க. எனக்கு கல்விதான் என்ன உயர்த்தினது. 2007 லலிதா சகஸ்ரநாமம் கத்துக்கிறதுக்காக ஒரு மாமி கிட்ட போனேன். இந்த லலிதா சகஸ்ரநாமம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த லலிதாம்பிகையின் அருளால இப்போ நான் தினமும் ஆன்மீக தகவல் சொல்லிட்டு இருக்கேன். ராமாயணம், மகாபாரதம் சொல்லி முடிச்சுட்டேன். தினமும் இதே மாதிரி இப்போ இன்னைக்கு சொன்ன இல்லையா, அதே மாதிரி பார்த்து சொல்லுவேன், பார்த்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். பக்தி பாடல்கள் எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்ப ஒரு பாடல் எங்களுக்காக பாடுங்கள் பார்ப்போம். ஒரு பக்தி பாடல், இந்த சில வரிகளை மனதில நிக்கிற பாடல் உண்டு. இப்போ அம்மனோட சிறப்பு இப்ப நடக்குது இல்லையா? ஆமா ஆமா. வரவே
வர வேண்டும் தாயே, ஒருவரும் தர வேண்டும் நீயே. வர வேண்டும் தாயே, ஒருவரும் தர வேண்டும் நீயே. அறம்பளக்கும் அம்மா பர்வதவர்த்தினி, அறம்பளக்கும் அம்மா பர்வதவர்த்தினி, திருவையாறுதனிலே தர்ம சம்பத்தினி. வர வேண்டும் தாயே, ஒருவரும் தர வேண்டும் ஏ. தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாது, தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாது, தாழ்ந்த நிலையிலும் தர்மம் மாறாது, வான் புகழ் வல்லவர் பகுத்தனல் நெறியில், வான் புகழ் வல்லவர் பகுத்தனல் நெறியில், இவ்வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே, இவ்வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே. வர வேண்டும் தாயே, ஒருவரும் தர வேண்டும் ஏ. வர வேண்டும் தாயே. சூப்பர் சூப்பர். மிக அருமை அத அம்மனே வந்த போல ஒரு உணர்வு தோன்றியது. வர வேண்டும் தாயே, வரந்தந்து எங்கள் மனதில அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்துல மங்கைக்கும் அருள் புரிய வேண்டும் அந்த தாயே என்று நானும் கேட்டுக்கொள்கிறேன். நான் மிக சிறப்பாக அழகாகவே பாடுகின்றேன். நல்ல குரல் வளம், நல்ல சாரீரம் உங்களுக்கு. அந்த அம்மன் அருள் என்றைக்கும் கிடைக்க வேண்டும். நீங்கள் 98ஆம் ஆண்டு பாடசாலைக்கு போனீங்கள், என்ன கல்லூரிக்கு போய் படிச்சீங்கள் என்றால் அப்ப உங்களுக்கு எத்தனை வயசு? 98. இப்ப படிச்சதுதான் மேம். ஓ, அப்ப எத்தனை வயசுல நீங்க ஆரம்பிச்சீங்கள் கல்யாணம்? அவர் இறக்கும் போது 33 வயது மேம் எனக்கு. 34 வயதுல படிச்சேன். ஓ, கெட்டிக்காரி. 3 வருஷம், எம்ஏ 2 வருஷம், செல்லம்மா காலேஜ், எம்ஜிஆர் ஜானகி காலேஜ், பச்சையப்பா கல்லூரி, எல்லா கல்லூரியிலயும் நீங்க டீச்சரா கேட்பாங்க. ஆமா சொல்லிடுறது. அப்ப அதுக்கான பணம் எப்படி பெற்றுக்கொண்டீங்க? அதுக்கு காலேஜுக்கு பணம் கட்ட வேண்டியது வந்திருக்குமே இல்லையா? பணம் கட்டணும், பசங்களுக்கு பணம் கட்டணும், அவங்களுக்கு டைப்பிங் கிளாஸுக்கு கொடுத்துருந்தேன். நானும் டைப்பிங் போனேன். எப்படி காசு எப்படி அப்ப காசு உங்களுக்கு கிடைச்சது? நீங்கள் ஒரு தொழில் செய்யாம? ஆசிரியர், எங்க கணவர் ஆசிரியர். அவ பென்ஷன் அம்மா வீடு வாடகை இல்லாம இருந்த, அதனால என்னால சமாளிக்க முடியல. சிக்கனமா இருக்கணும், ரொம்ப சிக்கனமா இருந்து அந்த படிப்புக்காகவே நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த படிப்பு எங்களை இன்னைக்கு நல்லா உயர்த்திருச்சு. நல்லா. அப்ப இப்ப நீங்க ஏதாவது தொழில் செய்யறீங்களா? தொழில்லாம் செய்யலைங்க மேம், சிக்கனமா இருந்தேன். அதுதான் இருந்த வர்ற பணத்தை அப்படியே சேமிப்பு பண்ணி ரொம்பவும் சிக்கனமா இருந்து படிக்க வச்சேன் பசங்களை. அப்ப இப்ப நீங்கள் ஒரு வேக்கம் தொழிலுக்கான வேலை ஒன்றும் இல்லை உங்களிடம்? தொழிலுக்காக வேலை செய்யறீங்களா? இல்ல, அதாவது பென்ஷன் அதோடய இருக்கிறீங்களா? கட்டிக்காரி. அதுக்கப்புறம் பையன் பெரியவன் டிப்ளமோ தான் சேர்த்திருந்தேன். படிக்கிறதுக்கு எனக்கு நிறைய பைசா இல்லாததால டிப்ளமோ சேர்த்திருந்தேன். அவன் அபுதாபி போனதுக்கு அப்புறம் அங்க கொஞ்சம் வருமானம் வந்ததுக்கு அப்புறம் பொண்ணு கல்யாணம் பண்ணேன். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சின்னவனையும் நல்லா படிக்க வச்சுட்டேன். சாப்பிடுங்க, சின்னவன் ரொம்ப நல்லா படிப்பான். ஸ்கூல்ல செகண்ட் மார்க். படிச்சு முடிச்சு ஒர்க் பண்றாங்களே, பையன் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்றாங்க. பெரியவன் சிவில் இன்ஜினியர். ஓ, நல்லதா. அபுதாபில இருந்தா, டெல்லியில இருந்தா. கிராமத்துல படிச்சவங்க மேம், எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. பாத்தீங்களா எவ்வளவு பாராட்டக்குரிய உண்டு. போயிட்டு அரபிக் சவுதி, ஆஸ்திரேலியால எல்லாம் கூப்பிடுறாங்க எங்க பையனை சிவில் இன்ஜினியர். அதான் நல்லது. அங்கேயும் போய் கொடி கட்டி பறக்கணும். ஆமா,
இப்படி ஒரு திறமையான பிள்ளைகளையும் உருவாக்கி அந்த அவருடைய பென்ஷன் பணத்திலிருந்து வாழ்ந்த ஒரு பெண்ணண்டா உண்மையிலேயே நாங்கள் போற்ற வேணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் அந்த பணம் போதாது. மேம் பாட்டு கிளாஸ் சேர்ந்து கர்நாடிக் மியூசிக் 1.5 வருஷம் கத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, இப்ப கற்றுக்க கொண்டு இருக்கிறீங்க. அது அது சொல்றது அவ்வளவு சரளமா பண்ணுவேன் எல்லாமே. ஓ, நல்லது நல்லது. எதிர்காலத்துல நல்ல ஒரு நிலையை நீங்கள் எட்ட வேணும் என்று நான் இந்த நேரத்துல உங்களை வாழ்த்திக் கொள்ளுகிறேன். ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலும் உங்களோட பேசியது என்றாலும் ஆனா இப்படி ஒரு ஆளுமையான பெண் என்று நினைக்கும் போது எங்களையே வியக்க வைக்கிறது. ஏனென்றால் கணவனையும் இழந்து அதன் பிறகு படித்து உயர்ந்து பிள்ளைகளையும் உயர்த்தி இன்றைக்கு ஒரு பொறியியலாளராக 2 பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறது. சிறப்பான ஒன்று. அதை விட சிக்கனம். அதாவது ஒரு பெண்கள் உங்கள்ல இருந்து நான் பாக்குறேன்டா, ஒரு பெண்கள் கொஞ்சம் பணம் இருந்தாலும் அதை குடும்பத்துக்காக சிக்கனமாக செலவு செய்து குடும்ப விடயங்களையும் கவனித்து பிள்ளைகளையும் கவனிக்கிறன்றது கடினமான ஒன்று. அது சரியான கஷ்டம். அப்படியான நேரங்களில கூட தன்னை ஒருத்து அந்த குழந்தைகளை ஆளாக்க வேண்டும் என்ற ஒரு நெஞ்சு துணிவு, அதாவது எல்லாருக்கும் வராது. அப்படியான ஒரு துணிவோட கணவனுடைய பென்ஷனில மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அவ யோசிச்சு பாருங்கள், எத்தனை பெண்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இவர் போல நாங்களும் வாழ வேணும் என்ற ஒரு நிலையை உங்களுக்கு எட்டும். ஏனென்றா சிலர் கணவனை இழந்துட்டேன் என்று சோர்ந்திருப்பார்கள். அப்படியெல்லாம் சோராதீர்கள். விழிப்புணர்வாக பெண்கள் வாழ வேணும். உலகத்தில பெரிய ஒரு நிலைக்கு பெண்கள் தங்களை கொண்டு வர வேணும். சாதனை பெண்களாக வாழ வேணும். அந்த வகையிலேயே நாங்கள் இன்று ஒரு சாதனை பெண்ணாக மங்கையர்க்கரசியை பார்த்திருக்கிறோம். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் மங்கையவர்களே. அப்படியே தொடர்ந்து உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலங்களில உங்களாலே ஒரு நல்ல விடயத்தை செய்யக்கூடியதாக இருக்கும். அதை விட உங்கள்ட இருந்து பயன் பெற்று மற்றவர்களும் நல்ல விடயங்களை ஆற்றக்கூடிய நிலைக்கும் வருவார்கள். ஆகவே மங்கை ஒரு எடுத்துக்காட்டு. மலர்களுக்கும் மங்கை என்று சொல்வார். அதாவது மலர்களைப் போல் மங்கை இருக்க வேண்டும் என்று சொல்றார்கள். அவரும் அந்த மலர்களுக்குள் ஒன்றாக வாடி போகாமல் மிளிர்ந்து கொண்டிருக்கிற மங்கையாக நாங்கள் அவரை போற்றி அவருக்கு நன்றி மங்கை. நன்றி.